Dear student, 12th standard chapter 5 ல sum number 8 ல fourth sum y minus 2 whole square by 25 minus x plus 1 whole square by 16 equal to 1. First identify அதுக்கு center, focus, vertex, diagonals find பண்ண சொல்றேன். First identify னா ellipse, parabola, hyperbola find பண்ணனும். It is நம்மனா for example capital Y ன்னு எடுத்துக்க capital X ன்னு எடுத்துக்க. அப்ப capital Y square 25 minus x square by 16 minus வந்தா it is hyperbola. Okay. அப்ப hyperbola x axis ல இருக்குமா y axis ல ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எது பிளஸ்ல இருக்குது பிளஸ் இருக்குது நமக்கு அத நமக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். y ல இருந்தனா ட்ரான்ஸ்வர்ஸ் along y axis. அப்ப a வந்து ஹையஸ்ட் வேல்யூ செக் பண்ண கூடாது. எது ஃபர்ஸ்ட் இருக்குதோ அதான் a ஸ்கொயர் வேல்யூ, செகண்ட் b ஸ்கொயர். அப்ப 5a 16 root தான் 4. E value 1 plus root of b square value is 16 a square. LCM da 25 plus 16 by add பண்ணா 41 25 root of 5. A என்னரும் a value 35 e value root 41 by 5. The root நம்ம 5 cancel ஆயிடும் remain root 41. என்ன direct disk a by e find பண்ண போறோம். a value தெரியும் 5 b value root 41 5. 5 மேல போனா 25 by root 41. Next, first center form பண்ணுறோம். center 0,0, capital X ல கண்டிப்பா 0 0 தான். small x னா capital X x plus 1, capital Y y minus. இப்போ அப்படியே capital X னா x plus 1 யூஸ் பண்ணி small x equal to minus 1 plus 1 minus 1. y minus 2 equal to y equal to அப்போ small என்ன வரும் minus 1,2. 0,0 capital X ல center point small ல minus 1 2 convert ஆயிடுச்சு. இப்போ y x ல இருந்தா என்ன வரும் focus வர 0, plus or minus ae. 0, plus or minus ae value நமக்கு root 41. அப்போ capital X equal 0, capital Y equal to root 40, plus or minus root 41. Plus or minus 0, plus or minus root 41. அப்போ capital X plus 1 equal to x equal to minus 1, Y equal to plus or minus root 41. Y க்கு என்ன வரும் y minus small y minus 2. அப்போ minus னு போனா plus ஆயிடும். அப்போ minus 1 plus root 41 plus 2 ஒரு focus, minus 1 minus root 41 plus 2 another focus. இது சிம்பிளை பண்ண முடியாது, அது இந்த ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் 0, plus or minus a. a வந்து 5 தெரியும். அப்போ 0, plus or minus 5. capital X equal 0, அப்போ x plus 1 equal to x equal to minus 1. y equal to plus or minus 5. y க்கு வந்து y minus 2. இந்த minus 2 சொன்ன plus ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் நேரம் minus 1, plus 5 plus 2 7. 1 vertex. Minus 1 y ல minus 5 minus 3. Next that is y equal to ஏன்னா y axis இருந்தனா y equal to plus or minus a by e, plus or minus 25 by root 41. ஏன்னா a by value. அப்போ y minus 2 equal to 25 by root 41 plus ல minus 25 by root 41. அப்போ நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சேர்னா ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது மாதிரி சிம்பிளை பண்ண முடியாது, அப்படி எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு டயக்ராம் ஃபைண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கல, ஜஸ்ட் டயக்ராம் ஃபைண்ட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்யோட ஆன்சரு 2 4 6 8 2 4 6 2 4 6 minus 2 minus 2 minus 2 minus 4 minus 6. இதுதான் 0. ஃபர்ஸ்ட் ஸ்மால் வச்சு தான் ஃபைண்ட் minus 1, 2. minus 1 எங்க நமக்கு இங்க minus 1 இருக்குது, minus நேரா 2. ஸ்ட்ரைட்டா நமக்கு இது என்ன வரும் capital X capital Y. இதுதான் C of minus 1, 2. ஜஸ்ட் இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்லி தான் இருக்கா. திஸ் டிரான்சாக்ஷன் y axis. அப்போ y axis நமக்கு ஹைப்பர்போலா ஃபார்மா போகுது நமக்கு. இப்போ கம்பல்சரி நமக்கு இங்க ஒரு ஃபார்ம், இங்க ஒரு ஃபார்ம், இங்க ஒரு ஃபோக்கஸ் F1 இருக்கும், இங்க ஒரு ஃபோக்கஸ் F2 இருக்கும், இங்க டைரக்ட்ரிஸ் A இருக்கு, வெர்டெக்ஸ் இங்க A இருக்கும், இங்க A டேஷ் இங்க இருக்கா
direct is y equal to plus a by e. இங்கே y equal to minus a by e. ஜஸ்ட் அப்ராக்சிமேட்லி இல்லைங்க சென்டர் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிட்டு வெர்டிகலா ஹரிசாண்டல் லைன் போட்டு ஜஸ்ட் yxனா yxல ஹைப்பர் போலாம், xxனா xxல ஹைப்பர் போலாம். அந்த பாயிண்ட் ஜஸ்ட் f1 f2 2 ஃபோக்கஸ் 2 வெர்டெக்ஸ் 2 டைரக்ட்ரிஸ். தென்ட்டு ரஃப் டயக்ராம். ஓகே, கொஸ்டின் பேப்பர்ல கேட்கல, நீ எக்ஸ்ட்ரா போட ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா மார்க்கே வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.